உங்கள் டாகோட பூப்பு கரெக்டான கலரில் இல்லாமல் கருப்பு கலரில் இருந்துச்சுன்னா உடனே ஒரு வெட்டிக்கிட்ட கூட்டு போயிருங்கன்ட்டு நான் சொல்லலை, கூகுளில் போட்டு பார்த்தா அப்படி தான் காமிச்சுது. அதனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் மாறாக்கு 2வது ஊசி போகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். அதோடு சேர்த்து இதையும் கேட்டுடலாம் என்ன கதை அப்படின்ட்டுன்னு. வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போகிறேன் எபிசோட் 7. பேசிக்கலி நான் ஏன் இவன் இப்படி கலக்கி விட்டுருக்கதை பார்த்து கொஞ்சம் கன்சர்ன் ஆறேன்னா, இது அவனோட கோழிக்கால் ஸ்டோராக இருக்க கவர். நேற்று குளிச்சுட்டு வந்தலான்னு பார்க்கறதுக்குள்ள கேமராவில் பார்க்குற எதுவும் மென்னுக்கிட்டே இருந்தான். என்னடான்னு போய் பார்த்தா தலைவன் இது எங்கேருந்து பறந்து வந்துச்சுன்னே எனக்கே தெரியல, ஒரு மாதிரி மாயமா இருக்குது. அதுக்குள்ள இந்த ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்றதுக்குலாம் ஒன்று இருக்கும் தெரியுமா, ஷேப்பை கூட வந்து பார்த்தீங்கன்னா தலகாணி மாதிரி இருக்கும். ஸோ அதை வாயில போட்டு மின்னிட்டு இருந்தான். அது வேற வெள்ளையா இல்லாமல் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருந்தது. எனக்கு அப்பயே ஒரு கஞ்சன் இருந்தது. பட் இவனை பார்க்க நல்லா ஆக்டிவாக தான் துருத்துருன்னு தான் சுற்றிட்டு இருந்தான். ஸோ நான் அதுவும் கண்டுக்கல. அடுத்த நாள் காலையில் பாட்டி ட்ரைனிங் பண்ணலான்னு கூப்பிட்டு போகிறேன். ஃபார்ம்லாம் கரெக்டாக தான் இருந்தது. பட் கலர் மட்டும் நல்லா கண்ணங்கண்ணகன்னு இருந்துச்சு. சம்டைம்ஸ் லிவர் சாப்பிட்டா கூட அடுத்த நாள் அந்த கலர் மிக்ஸ் ஆகி இப்படி வரும்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹாஸ்பிட்டல் போகிறப்ப என் நாய்கிட்ட இருந்து எந்த நாய்க்கும் இது வந்துடக்கூடாது, எந்த நாய்கிட்ட இருந்து என் நாய்கிட்டையும் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நல்ல அல்கோஸ்டா கெட்டப்ல தான் ராப் பண்ணி எடுத்துட்டு போவேன். ஆக்சுவலாக இன்னைக்கு இங்கே ஊசி போட்டுட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் போறதா இருந்துச்சு. பட் பார்த்தவங்க பெட்டு டாக்டரோட பெட்டு லவர் மாதிரி ரொம்ப பாசமா இருந்தாங்க. சரி அவங்க கிட்டே கேட்டுக்கிட்டேன் இந்த மண்டைக்கும் இந்த கக்கா கலருக்கும். ஸோ பேசிக்கலி இப்போ ஸ்டூல் பிளாக் கலர்ல போனாலும் அது சாலிடா இருக்கிற வரைக்கும் வரையில சம்டைம்ஸ் சொட்டுனால கூட இருக்கலாம். பட் ஷோரா உங்களுக்கு தெரியுமா அதை சாப்பிட்டானான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலங்க, வாயில போட்டு மென்ட்டு இருந்தா நான் அப்புறம் தூக்கி போட்டேன் அப்படின்னா. இஃப் சப்போஸ் அது உள்ளே போயிருந்தா ஃபுட் பாய்சன் தான். நீங்கள் அவனை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. வாமிட்டோ டயரியாவோ ஆச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்க வெட்டியில் எங்கேயாவது கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவன் நம்ம வாட்சிங்லேயே வச்சிருக்கணும். ஆனால் இவனை பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி தான் சுற்றின்னு இருக்கான். அதான் டவுட்டாக இருக்குது. இந்த மண்டையில் வர பம்ஸுக்கு ஒரு ஆயில்மெண்ட் மட்டும் எழுதி கொடுத்தாங்க. நான் ஊசி மாத்திரலாம் வேணாம் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வரப்போ நல்லா சாப்பிட்றானா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்புறம் விட்டேன். போகிறப்ப நான் திரும்ப கேட்டேன், எதுக்குங்க நல்லா சாப்பிட்றானான்னு கேட்டீங்க, ஒல்லியாக தெரியறானான்ட்டு. நான் அவங்க ஆமான்னு சொன்னேன். லைட்டாக மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. நான் அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லைங்க நான் ஃபஸ்ட்டு டாக் ஃபுட் கமர்ஷியலாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நல்ல சைஸில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ப்ராசஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்ததுனால நான் வந்து ஃபுல்லாக ஹோம் ஃபுட்டுக்கு மாறிட்டேன். பட் அதுலேயுமே நான் வெரைட்டி எல்லாமே கலந்து தான் கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ பேசிக்கலி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பப்பிக்கெலாம் அந்த வந்து 1 to 1.5 வயசு வரைக்கும் தான் நல்ல க்ரோத் ஃபேஸ் இருக்குமா. ஸோ அது வரைக்கும் என்ன தான் நம்ம ஹோம் ஃபுட் மாற்றி கொடுத்தாலும் ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு வர முடியும். பட் க்ரோத் அண்ட் சைஸ்ன்னு வரப்போ அது கமர்ஷியல் ஃபுட்டில் தான் அட்டைன் பண்ணும். அதில் தான் பிகாஸ் எல்லாமே கலந்து இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த க்ரோத் ஃபேஸ் வரைக்கும் ஏதாவது ஒரு வேளை கமர்ஷியல் ஃபுட் ஆட் பண்ணிக்கோங்க, மிச்சம் 2 வேளை ஹோம் ஃபுட் வச்சுக்கோங்கன்னாங்க. ஆக்சுவலாக அப்ராட்லாம் போனால் 2-3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப க்ளீனான டாக் ஃபுட்லாம் கிடைக்கும். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லைங்க, மேக்ஸிமம் போனால் ஆர்ஜின் தான். பட் அதுவே ஹை ப்ராசஸ்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராயல் கண்ணன் போன வாட்டி 4 kg வாங்கினா இந்த வாட்டி 1 kg மட்டும் வாங்கிக்கிட்ட, பாதி தான் கொடுக்க போகிறோன்ட்டு. இப்போலாம் நாய் விளாட்ற பொம்மையை பார்த்தா என் கை ஒரு மாதிரி நம்மன்னு இருக்குது. சரின்னு 2-3 எடுத்துகிட்டு போட்டு போயாச்சு. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு சாப்பாடு ஊசி டாய்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 6000 ரூபா கிட்ட மொய்யாயிருச்சு. 6 மணி ஆயிடுச்சு, ட்ரைனிங் டைம் வேற. சரி அவனுக்கு வாங்கின கோழி கழுத்து மேலே எடுத்து சொறி விட்டேன். இந்த காரை நிறுத்தின 10 நிமிஷம் நீனே ஃபிகர் அவுட் பண்ணி எறா அப்படின்ட்டு மென்டல் ஸ்டிமுலேஷன் ஒர்க் அவனும் முக்கி ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. சரி நானும் பரவாயில்லவா பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு பாதி மட்டும் வச்சு கொடுத்துட்டேன். பாய் நண்பர்களே, நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும். டாட்டா.